ஜப்பான்ல லாஸ்ட் வீக்கெண்ட் கியோட்டோ போயிருந்தப்போ ஒரு ஜாப்பனீஸ் ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டுருந்தோம். அங்க ஃபுட் எப்படி இருந்ததுன்னு ஷேர் பண்றேன். இது கம்ப்ளீட்டா ஜாப்பனீஸ் குசின் மட்டுமே உள்ள ஒரு ரெஸ்டாரண்ட். நூடுல்ஸ் எப்படி சாப்பிடணுங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் எங்க மெனு கார்ட்லயே குடுத்துருந்தாங்க. நியூவா வரவங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். போனதுமே ஐஸ் வாட்டர் அண்ட் வெட் டிஷ்யூ குடுத்துட்டாங்க. ட்ரிங்க்குக்கு நாங்க கோக் அண்ட் ஆரஞ்ச் ஜூஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இந்த மாரி ஒரு பாட்டில்ல தான் குடுத்துருந்தாங்க. ஆரஞ்ச் ஜூஸ்ல சுத்தமா ஆரஞ்சோட ஃப்ளேவரே இல்ல. ஒரு ரஸ்னா மாரி தான் இருந்துச்சு. ரெஸ்டாரண்டோட ஆம்பியன்ஸ் இந்த மாரி கம்ப்ளீட்டா வுட்டன்ல குடுத்துருந்தாங்க. அண்ட் டேபிள்ல உட்காந்து சாப்பிடுற மாரி செட்டப்பும் இருக்கும். ப்ளஸ் கீழ உட்காந்து சப்ளாங்கால் போட்டு சாப்பிடுற மாரி செட்டப்புமே இருக்கும். நாங்க கீழ தான் உட்காந்து சாப்பிட்டோம். அங்க தான் இடம் இருந்தது நாங்க போனப்போ. எல்லா டேபிள்லயும் இந்த மாரி டிஃபால்ட்டா நெறைய சாப்ஸ்டிக் அண்ட் டூத் பிக்கும் இருக்கும். நாங்க ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்ண ஐட்டம் இந்த ஜாப்பனீஸ் ஆம்லேட். இது இந்த மாரி தான் ரோல் பண்ணி, கட் பண்ணி குடுப்பாங்க. இது கூடவே ஒரு மீல் காம்போ. அதுல பிளெயின் ஒயிட் ரைஸ் குடுத்துருந்தாங்க. அண்ட் அசார்ட்டட் டெம்பூரா செட் ஒண்ணு. அது கூடவே டிப்பிங் சாஸ். நான் ஆர்டர் பண்ணியிருந்ததுல சோபா நூடுல்ஸ். அது கூட கொஞ்சம் டாப்பிங்ஸ் குடுத்துருக்காங்க. இத டிப் பண்ணி சாப்பிடுறதுக்கு சாஸும் குடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைனலா ஒரு டெம்பூரா செட். இந்த நூடுல்ஸ் கொஞ்சமா தேவையான அளவுக்கு எடுத்துட்டு, அந்த சாஸ்ல நல்லா டிப் பண்ணி சாப்பிடணும். வேணும்னா நம்ம டாப்பிங்ஸ் போட்டுக்கலாம். டாப்பிங்ஸ் போட்டோம்னா கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ் ஆகும். ஏன்னா, அந்த பொரி வந்து நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். ப்ளஸ் ஸ்ப்ரிங் ஆனியன்களுமே அந்த கிரன்ச்சி ஃபீலிங் இருக்குன்றனால டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். இத நம்ம கோல்டாவும் சாப்பிடலாம், ஹாட்டாவும் சாப்பிடலாம். கோல்டா வேணும்னா ஃப்ரிட்ஜ்ல வச்சு குடுப்பாங்க அந்த டிப்பிங் சாஸ் அவ்வளோதான். ஹாட்டா வேணா சூடா குடுப்பாங்க. அண்ட் இன்கேஸ் சோபாக்கு பதிலா நம்ம ஊதா நூடுல்ஸ் வேணும் அப்படின்னா, அப்படியும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது வந்து ஊதான் செட் நூடுல்ஸா மாறிடும். அவ்வளோதான். ஜாப்பனீஸ் குசின் பிடிக்காதவங்க கூட கண்டிப்பா இத ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஆனா இது வெஜிடேரியன் கிடையாதுன்னு நெனைக்கிறேன். பிகாஸ் இந்த சாஸ் மேக் பண்றாங்க இல்லையா? அதுல வந்து ஃபிஷ்ல இருந்து எடுக்கிற ஒரு ஐட்டம் இருக்குன்னு நெனைக்கிறேன். சரியா தெரியல. அந்த டெம்பூரால வந்து ஃபர்ஸ்ட் ஒன் பிரிஞ்சால் அந்த எக் பிளான்ட்ன்னு சொல்லுவாங்கல்ல, அத கட் பண்ணி ஃப்ரை பண்ணி வச்சிருக்காங்க. அப்புறம் இந்த ஒரு லீஃப் எல்லா இடத்துலயுமே வைப்பாங்க. பட் இதுக்கு பேரு தெரியல. இது வந்து லோட்டஸ்ல உள்ள அந்த ஒரு போர்ஷன். அண்ட் சீவீடு வந்து இதுவரைக்கும் நான் எங்கேயுமே ஃப்ரை பண்ணி சாப்பிட்டதில்ல டெம்பூரா மாரி. இங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் சீவீடையும் இந்த மாரி ஃப்ரை பண்ணி வச்சிருந்தாங்க. பட் டேஸ்ட் ஓரளவு ஓகேவா தான் இருந்துச்சு. ஃபைனலா இந்த ஷ்ரிம்ப் இதை நான் வந்து ஒரு தடவ ரீகிரியேட் பண்ணியிருந்தேன் வீட்ல. அதோட வீடியோ லிங்க் குடுக்குறேன். ட்ரை பண்ணி பாருங்க நீங்களும். இந்த ஷ்ரிம்ப் சூப்பரா இருக்கும். அண்ட் ஃபுல்லாவே இந்த ஷ்ரிம்ப சாப்பிட்டு முடிச்சிடலாம். அந்த எண்ட் வரைக்கும். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். கிளீன் பண்ணி தான் ஃப்ரை பண்ணுவாங்க. யூசுவலா டெம்பரா டிப் பண்ணி சாப்பிடுறதுக்கு வேற சாஸ் குடுப்பாங்க. பட் இங்க ஒரே சாஸா 2த்துக்குமே குடுத்துட்டாங்க. நூடுல்ஸ்க்கும் இதுக்கும் சேர்த்து. இங்க ரைஸுமே ஸ்டிக்கியா இருக்குன்றனால சாப்ஸ்டிக்லயே சாப்பிட்டுக்கலாம். ஆனா அந்த ஆம்லெட் வந்து லைட்டா அதுல ஒரு ஸ்வீட்டான டேஸ்ட் இருக்கும். சுகர் போடுவாங்கன்னு நெனைக்கிறேன். ஆனா அந்த ரிமைனிங் இருக்கிற சாஸ் வந்து நம்ம ஃபுல்லா குடிச்சிடலாம். அது ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். பில் அமௌண்ட் எங்களுக்கு 4000 கிட்ட வந்துச்சு. அண்ட் கேஷ் மட்டும் தான் இங்க அக்செப்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.